இப்போ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ண முடியும். லெட்ஸ் கோ. ஹலோ பிருத்வி, அது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு, சீக்கிரமா ரிஷப் வீட்டுக்கு வந்துடு. நான் இங்க இருந்து வெளியே வந்துடுறேன். சரி, ஓகே, பாய். ஷர்லின், நீ என்னோட வருங்கால அண்ணி. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. நாங்க சொல்றத கேளு. உன்னை நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். அங்க போய் செக்அப் பண்ணா உனக்கு உடம்பு சரியாயிடும். எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நான் இப்பவே வண்டி எடுக்கிறேன். கிரீஷ், சாவி எடுத்துட்டு வா. நானும் வரேன். அது என்னன்னா ஷர்லின், கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் இப்பதான் கரெக்டான நேரம் வந்திருக்கு எல்லா கணக்கையும் சரி பண்றதுக்கு. என்னாச்சு ஷர்லின்? ஏய், நான் உன்னோட கொழுந்தனார்ல, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை இல்ல? கம் ஆன், லெட்ஸ் கோ. அட, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இவளோட வருங்கால ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லிடுங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. ஓ காட், இவங்க எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறாங்க. நான் எப்படி தப்பிப்பேன்? கிருத்திகா, நீ ஒண்ணு பண்ணு. நீ ஓடி போய் ரிஷப் சார கூட்டிட்டு வந்துரு. அவரும் நம்ம கூட வரட்டும். சரி, நான் இதோ போறேன். கிருத்திகா, வேண்டாம். நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். எதுக்கு இப்போ ரிஷப கூப்பிடணும்? ஐ அம் ஃபைன். அட ஷர்லின், இவ்ளோ சாதாரணமா நான் நல்லா இருக்கேன்னு எப்படி சொல்ற? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரியும். அட அண்ணா பிரீதா, ஐ ஸ்வேர், நானே இவ்ளோ பார்த்தேன். பாவம், பாத்ரூம்ல ரொம்ப வாமிட் எடுத்துட்டு இருந்தா. ரொம்ப களைச்சு போயிருப்பான். அப்புறம் நீதானே என்கிட்ட அசிடிட்டி இருக்குன்னு சொன்ன. ஒண்ணு பண்ணலாம், நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். ஓகேவா? நான் கூட்டிட்டு வரவா? சரி, போயிட்டு வா. இல்ல, வேண்டாம். யார் போன்? மாம் 2 எடு. பிருத்வி தான் கால் பண்றான். ஒருவேளை அவன் வெளியே வந்துட்டானோ? ஓ காட், இவங்கள யாராவது பிருத்வியோட காரை வெளியே பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் என்கிட்ட இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட, என்ன இது? ஷர்லின் பேபி எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹாஸ்பிடலுக்கு உன்னை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இவளுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. அவ முகத்தை பாரு, இவ்ளோ டயர்டா இருக்கானு. என்னாச்சு? போன் எடுக்கல? மாம் 2 கால். இவங்க என்னோட உண்மையை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க தான். ஆனா நானே இப்படி இங்கேயே அமைதியா இருக்க முடியாதுல்ல. ஷர்லின், யூ ஹாவ் டு ஃபைட் பேக். போனையும் எடுக்கணும். நீங்க தான் என் பக்கத்துல இருக்கீங்களே. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சாக்கா வச்சுட்டு என்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நோ ப்ராப்ளம், நான் இப்ப நல்லாவே இருக்கேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போக டாக்ஸி புக் பண்ணிட்டேன். அண்ணா, வந்துட்டீங்களா? அண்ணாவா? ராங் நம்பர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் அண்ணா. தேங்க்ஸ், பட் நோ தேங்க்ஸ். என் வீட்ல எனக்கு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன நல்லாவே பாத்துப்பாங்க. ஓகேவா? பை. ஹலோ அண்ணா. வந்துட்டே இருக்கேன். வரேன். இவ பயங்கரமான கேடிதான். எப்படி காரணம் சொல்லிட்டு தப்பிக்கிறா பாரு. ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஷர்லின் இப்போ பிரெக்னெண்டா தான் இருக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால அவளால இன்னும் அபார்ட் பண்ணவே முடியல. இல்லனா அவ அபார்ஷன் பண்றதுக்கு விரும்பல. அபார்ஷன் பண்ணவே விரும்பலையா? ஏய், என்ன சொல்ல வர நீ? இங்க பாரு, ஷர்லின் ஒன்னும் முட்டாள் கிடையாது. பிரெக்னன்சி மாதிரியான விஷயத்த மறைக்க முடியாதுங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ இப்போ ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. கண்டிப்பா இந்த பிரெக்னன்சிக்கான பிளேம அவ ரிஷப் சார் மேலதான் போடுவா. இந்த குழந்தை அவரோடதுன்னு சொல்லுவா. ஏய், ஆர் யூ கிரேசி? இதெல்லாம் அவ எப்படி ப்ரூவ் பண்ணுவா? அவ சொல்றதை யார் கேட்பாங்க? ஏன்னா ரிஷபே எல்லாருக்கும் முன்னாடி அவளை நான் நெருக்கவே இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அதை விட நானே பாத்திருக்கேன், அவன் டான்ஸ் கூட ஆடினதில்ல அவ கூட. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? இதெல்லாம் சில்லியா இருக்கு.
எழுந்துரு. ஓ இல்ல நீ எழுந்துரு. அப்பதான் என்னால எழுந்திருக்க முடியும். சாரி. ம் அது நான் ஆக்சுவலி என்னோட நெக்ஸ்ட் மேட்ச் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா சரி, எதுக்கு யோசிச்சுட்டு இருந்த? ப்ராக்டிஸ்லாம் போய் பண்ணலாம்ல? யா அஃப்கோர்ஸ். தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆட்டோ போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இங்க பாரு பேபி, எனக்கு ராக்கி கட்டணும்ன்ற ஐடியா இருந்தா அதை மறந்துரு. நான் ஒன்னும் உன் அண்ணா கிடையாது, உன்னோட லவர். நான் உன்ன லவ் பண்றேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன ரொம்ப லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். என்ன புரியுதா? ரொம்ப நல்லது. நல்ல வேளை நான் யாருங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஆனா பேபி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு திடீர்னு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. வாமிட்டிங் அண்ட் ஆல். அண்ட் கிருத்திகா என் பின்னாடியே வந்து என்ன பார்த்துட்டா. ஆனா திடீர்னு அங்க இருந்து ஓடி போயிட்டா. அப்பதான் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அவ கரண் பிரீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போயிருப்பான்னு நினைச்சேன். அது நான் வாமிட் எடுக்கிறேன், என் நிலைமை சரியில்லைன்னு சொல்ல. ஆனா நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உனக்கு எக்ஸாக்ட்லி என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நீ வாமிட் எடுத்துட்டே இருக்கிறங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணலாம், நாம இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். ஆனா நான் அவங்க கிட்ட கேம்ப புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பதான் நீ எனக்கு கால் பண்ண. தேங்க் காட் நான் உன் நம்பர் மாம் 2ங்கிற பேர்ல சேவ் பண்ணிருந்தேன். நான் உடனே அங்க இருந்து கிளம்பிட்டேன். அட சிம்பிள் வாமிட்ட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இந்த கரீனா முன்னாடி, கிருத்திகா முன்னாடி. இப்பதான் பிரெக்னன்சி பிரச்சனையில இருந்தே நம்ம வெளியே வந்திருக்கோம். எப்படியோ அந்த டாக்டரை நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த பிரச்சனை மட்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் நீ எப்படி சமாளிப்ப? இப்ப அந்த கரண் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான். ப்ளீஸ் உன்னோட வாமிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாரு. நான் என்ன ரொம்ப பிடிச்சதா வாமிட் எடுத்துட்டு இருக்கேனா? இது நேச்சுரல் வாமிட் வந்துருது. உனக்கு இதெல்லாம் புரியாது. என்னோட இந்த நிலைமைய கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா உன்னால பிரீதாவை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரீதா கண்ட்ரோல் விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அதுவும் முக்கியமா கரண் அவ பக்கத்துல இருக்கும்போது அவ தைரியம் டபுள் ஆயிடுது. எப்ப பார்த்தாலும் நீ குத்தி கட்டிக்கிட்டே இருக்கா. அவ மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த பிரீதாவை கரண் வீட்ல இருந்து கட் பண்ணுவேன்னு சொன்னல. ஆனா அப்படி நடக்கல. பிரீதா மட்டும் இல்ல, பிரீதாவோட அம்மா, தங்கச்சி எல்லாருமே கரண் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த குடும்பம் பிரீதாவை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியுமா? என்னமோ அவ வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி. அந்த பொண்ணு போத்தலை கடுப்பா இருக்கா. பேபி ஜஸ்ட் chill. நான் தான் இருக்கேன்ல, உன்னோட பிருத்வி. உன் பிருத்வி அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் அவங்க வீட்டு மாப்பிள்ள. நான் சொன்னா அவங்க கேட்டுதான் ஆகணும். அந்த சரளாவோட மைண்ட மட்டும் மாத்திட்டா அந்த பிரீதாவை கரண் வீட்டுக்கு போக விடவே மாட்டாங்க. அப்புறம் பிரீதா அந்த கரண் வீட்டு பக்கமே வரமாட்டா. So you just chill and relax. நான் தான் இருக்கேன்ல, டோன்ட் வரி. ஓகே ஃபைன். தலை சுத்துது. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பை. ஷர்லின் பேபி சொன்னது என்னமோ கரெக்ட் தான். அவ சொன்னதை கண்டுக்காம நான் இருக்கவே கூடாது. அந்த கரணும் பிரீதாவும் மீட் பண்றத எப்படியாவது நான் கண்டிப்பா தடுத்தே ஆகணும். எனக்கு திடீர்னு என்ன ஆகுது? எனக்கும் கரணுக்கும் நடுவுல என்ன இருக்கு? நான் விழுந்தேன், அப்புறம் கரண் விழுந்தா, அப்புறம் நாங்க எங்களே மறந்துட்டோம். அட கிழவி கிழவி, இந்த கிளாஸ்ல குடிக்காத. ஏன் இதுல என்ன இருக்கு? ஏன்னா இது நான் குடிச்ச கிளாஸ். தேங்க் காட். தேங்க் காடா? இது என்ன ரியாக்ஷன்? நான் உன்கிட்ட சொன்னல, நான் இப்போதான் இந்த கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு வெச்சேன். அதுக்கு என்ன இப்போ? முன்னெல்லாம் உன் பேச்சு பாவக்கா மாதிரி இருக்கும். வாய் திறந்தாலே கன் ஷூட் பண்ற மாதிரி சும்மா புல்லட் தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சுல. இப்போ எனக்கு எதுவும் ஆகாது. அதனாலதான் நீ குடிச்ச தண்ணியை நான் குடிச்சோம், எனக்கு எதுவும் ஆகல. உயிரோட இருக்கேன். செக் பண்ணி பாரு, கிள்ளு பாரு, கிள்ளு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இந்த தண்ணி குடிக்கூடாது?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த மாதிரி எப்பவும் குடிச்சதில்ல. அப்படியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னமோ நடந்திருக்கு. நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தல. தண்ணி வேண்டாமா உனக்கு? எதுக்காக பாட்டில எடுக்க சொன்ன? இப்போ இத நீயே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. சாரி நான் வேணுனே பண்ணல. நான் ஏதோ தெரியாம கை வச்சேன். அது என்னன்னு தெரியல, கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். கிழியலப்பா, சேஃபா தான் இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சிருச்சு உன்னோட அலட்சியத்தினால. யாருக்கு தெரியும், இனிமே அலட்சியத்துல கூட இப்படி ஆகாம இருக்கலாம். உன்னோட ஷால்க்கும் எனக்கும் இருந்த விரோதம் முடிஞ்சிருச்சோ என்னவோ. பிரீதாக்கா எங்க இருக்கீங்க? ஸ்ருதி. தோ வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா அக்கா வந்துட்டாங்க. வா சரலா, வீட்டுக்கு போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை திரும்ப திரும்ப எனக்கு கட்டி பிடிக்கணும் போல தோணுதுமா. நீ நல்லா இருக்கணுமா. நாளைக்கு எத்தனை மணிக்கு? ஆண்டி, அது நாளைக்கு நீ வீட்டுக்கு எப்போ வருவேன்னு ராக்கி கேக்குறாங்க. நாளைக்கு காலையில. நீ வருவல்ல? கண்டிப்பா ஆண்டி. நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. என்ன, எங்க கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். ஓகே. ஹலோ ஆண்டி, நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்க தான் முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ லிமிட்ட மீறி எல்லாமே நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு ஆண்டி. இருந்தாலும் நான் எதுவுமே பிரீதா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஒரு அம்மாவா நீங்களே பிரீதா கிட்ட பேசுறீங்க. நான் என்ன பேசணும்? நான் என்ன சொல்லணும்? ஆண்டி, நீங்களே பாத்தீங்கல்ல, பிரீதா நேரா விட்னஸ் பாக்ஸ்குள்ள போயிட்டாங்க. பாத்தீங்கல்ல, விட்னஸ் பாக்ஸ்குள்ள போனதும் அவங்க எல்லார் முன்னாடியும் என்னெல்லாம் பேசினாங்க நீங்களே பாத்தீங்கல்ல. நீங்களே பிரீதா கிட்ட கேளுங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல தனியா கரண் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கரண் இருக்கானே ரொம்ப மோசமானவன், ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன்.
பிரீதா எல்லாருக்கும் முன்னாடி அப்படி அவனுக்கு சாதகமா அத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி எப்படி பேசுனாங்க பாத்தீங்கல்ல ஆண்டி? அப்படி இருக்கும்போது எல்லாரும் பிரீதாவை பத்தி தப்பா தானே பேசுவாங்க. நம்மளால மத்தவங்க பேச்சு நிறுத்த முடியுமா? அப்புறம் என்னால யாரையுமே ஃபேஸ் பண்ணவே முடியாது ஆண்டி. ஆண்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க பிரீதா கிட்ட ஏற்கனவே அந்த கரண் ஃபேமிலியோட எந்த சம்மந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அப்புறமும் நீங்க சொன்னதை மீறி பிரீதா எப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க வருங்கால ஹஸ்பண்ட். என்னால எங்கேயும் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவமானம் உங்களுக்கும் ஏற்படும், எனக்கும் ஏற்படும். நான் புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஆண்டி. ஆண்டி, இவ்வளவு மோசமான பையனோட பிரீதா ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கூட நல்ல விஷயம் இல்ல. இது ரொம்ப பெரிய தப்பு. பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த குடும்பத்துல யாரையும் பார்க்க வேண்டாம் நான் சொன்னதுக்கு என்னோட கோவம் மட்டும்தான் காரணம். நான் பிரீதா கிட்ட கரண ஜெயில போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு என்னோட கோவம் மட்டும்தான் காரணம். நான் இதையெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக எல்லாம் செய்யல. கரணையோ அவங்க குடும்பத்தையோ அவமானப்படுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணல. என் பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எரியற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற வேலையை தான் பண்ணீங்க. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். உங்க மனசுக்கும் என் மனசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ரொம்ப கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் மத்தவங்க கிட்ட இருக்கிற குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரிய வைக்கிறேன்? உங்களுக்கு நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் புரிய போறதில்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த நிமிஷமே இப்பவே என்னோட நம்பர், என் பொண்ணு பிரீதாவோட போன் நம்பர் உங்க போன்ல இருந்து ஒரே அடியா டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் பொண்ணோட கல்யாணம் அவ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஒருத்தரோட நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? பிரீதாவே போய் விருப்பப்பட்டு சாட்சி சொன்னா நினைச்சீங்களா? அப்படி கிடையாது. அவளா போகல, நான் தான் போக சொல்லி அனுப்புனேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ போய் சாட்சி சொன்னா. ஒரு மகளா தன்னோட கடமையை அவ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ அமைதியா இருந்தா. எனக்காக எல்லாம் பண்ணா. அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இத கூட பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கரணும் பிரீதாவும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவ கண்ணு முன்னாடி அவ ஃப்ரெண்டு மேல பழி போட்டாங்க. ஆனாலும் என் பொண்ணு அமைதியா இருந்தா. என் பொண்ணு பண்ணது எப்பவும் சரியான விஷயம். என் பொண்ணு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அவ சரியான முடிவு எடுத்திருக்கா. அவ கரணை காப்பாத்துனா, ரிஷப காப்பாத்துனான்னு அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் எப்பவுமே புரிய போறதில்ல. இந்த உறவை பத்தி யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்கள பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கும் புரியலனா எனக்கு அத பத்தியும் கவலை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன். ரொம்ப நன்றி. அட நானும் வரேன். பாட்டி, உங்களை ஹக் பண்ண தான் நான் இருக்கேன்ல. வாங்க. தேங்க்யூ பிரீதா, என்ன உன் வாழ்க்கையில இவ்வளவு இம்பார்ட்டண்டா நினைச்சதுக்கு. நீ எப்போ எனக்கு இந்த அளவுக்கு நெருக்கமானன்னு எனக்கே தெரியல. அது நீ போனை உள்ள மறந்து வச்சிட்ட. ஓ, தேங்க்யூ. போலாமா சரலா? சரி பாட்டி. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. பாய் கரண் சார். பாய். வா வா.
கோவப்படாத பிருத்வி, கோவப்படாத. கோபம் உடலுக்கு ரொம்பவே கேடு உண்டாக்கும். நீ தைரியமா உன்னுடைய எதிரிகளை அழிக்கணும். இந்த மாதிரி அவமானப்பட்டாலும் நீ கவலைப்படக்கூடாது. ரொம்ப கூலான மைண்ட்ல இருக்கணும். உன் லைஃப்ல நடக்கிற சீன் எல்லாத்தையும் நீ தலைகீழா மாத்தி நீ உன்னோட ஃபேவர்ல இதை மாத்திக்கணும். பை ஹூக் ஆர் பை க்ரூக்.